ஒரே ஒரு பிரைவேட் கம்பெனி, ஒரே ஒரு ஆளோட கனவு ஸ்பேஸ் எக்ஸ். அதோட வருமானம் 350 பில்லியன். ஃபோர்ட், ஜெனரல் மோட்டார்ஸ், போயிங் இந்த 3 பெரிய கம்பெனியோட வருமானத்தை சேர்த்தாலும் அது ஸ்பேஸ் எக்ஸுக்கு கீழாகாது. இது எல்லாமே ஒரே ஆள் பண்ணது. ஸ்பேஸில் இன்னைக்கு தேதியில் கரெக்டாக $630 பில்லியன் பிஸ்னஸ் நடந்துட்டு. ஆனால் 2040 இது 1.4 ட்ரில்லியனாக ஆகும். சரியாக யோசிச்சு பாருங்க, மொத்த இந்தியாவோட ஒரு வருஷம் ஜிடிபி மட்டும்தான் இது. ஜெஃப் பெசோஸ் ஒரு வருஷமும் கரெக்டாக 1 பில்லியன் ஷேர்ஸை வித்துக்கிட்டு இருக்காரு. இது அப்சஷன் கிடையாது, லாங் டர்ம் கோல் டுவர்ட்ஸ் தி ஸ்பேஸ். ஸ்டார்லிங்க்ஸ் பிரைவேட் கம்பெனியோட மொத்தம் 6000 சேட்டலைட் ஆர்பிட்ஸில் இன்னைக்கு சுற்றிட்டு இருக்கு. மொத்த இந்தியாவை கம்பேர் பண்ணிங்கன்னா 1 மடங்கு 2 மடங்கு 120 மடங்கு அதிக சேட்டலைட் ஸ்டார்லிங்க்ஸ் ஒரே கம்பெனி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்பேஸ் பிஸ்னஸ்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் மைண்டில் வருது ராக்கெட் தான். ஆனால் அங்கே தான் தப்பு பண்ணுறோம். இந்த பிஸ்னஸ் 80% ரெவன்யூ வந்து சேட்டலைட்லேருந்து வர டேட்டா மூலமாக தான் சம்பாதிக்கலாம். ஒரு பெரிய இன்டர்நெட் ரெவல்யூஷனே இதை சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சேட்டலைட் அதுலேருந்து வர டேட்டா முன்னாடி சராசரியாக ஒரு ராக்கெட் அனுப்புறதுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா 230 மில்லியன். ஆனால் ஈலான் மஸ்க் என்ன பண்ணாருன்னா அதை 67 மில்லியனாக வச்சாரு திரும்பி ரீயூஸ் பண்ணுறது போதும். இது ஏவியேஷனையே மாற்றுற மாதிரி ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியை மாற்ற போகும். மூணில் இருக்க மொத்த மினரல்ஸோட மதிப்பு 16 குவார்டர் ட்ரில்லியன். ஆனால் யாரோ ஒருத்தர் இந்த மைனிங்கை ஸ்டார்ட் பண்ண போல ஆளு யாரு? அதான் இங்கே கொஸ்டின் மார்க். ஈலான் சொல்றது கரெக்டாக 2029 மாசில் மனிதன் இறங்குவாங்க. ஆனால் நாசா என்ன சொல்லுவாங்க 2040 இறங்குவாங்க. 2 பேருமே மாற்றி பில்லியன் கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மார்ஸ் மிஷனை நோக்கி. யாரு இங்கே லோ ஆர்பிட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட தான் இன்டர்நெட்டோட கண்ட்ரோல் இருக்கு. இதில் பிரச்சனையே யார்கிட்ட இன்டர்நெட் கண்ட்ரோல் இருக்கோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க எந்த இன்ஃபர்மேஷன் எந்த மூலையிலேருந்து எந்த மூலைக்கு இந்த உலகத்தில் பாஸ் ஆகணுங்கிறது. இதுதான் ரியல் பவர், மணி. அந்த பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஃபியூச்சர் லீடராக மாற போகிறாங்க. கொஞ்சம் என் கூட இதை இமேஜின் பண்ணுங்க. 2035 நீங்கள் உங்களோட சொந்த ஊரில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஊர்லேயே எந்த டவருமே இல்லாமல் உங்கள் ஃபோனுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. உங்களோட வயலில் எப்போ மழை பெய்யுங்கிறது உங்களுக்கு தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், மொத்தம் உங்களோட ஊருக்கு எப்போ மழை பெய்யுங்கிறது உங்களோட சரியான உங்கள் வயலுக்கு மட்டும் எப்போ மழை வருங்கிறது உங்களுக்கு தெரியும். உலகத்தோட பெஸ்ட் டியூட்டர்ஸோட கிளாஸை உங்களோட குழந்தைங்க உங்கள் வீட்டில் உட்காந்தபடியே பார்க்க முடியும். இதெல்லாம் மேஜிக் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரே விஷயந்தான். அது சேட்டிலைட். அந்த சேட்டிலைட் யாரோடது, அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் பவர். ஸ்பேஸ் எக்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை ஒரு ஜொமேட்டோவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஜொமேட்டோ வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருந்தால் டெலிவரியோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், டெலிவரியோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். திரும்ப பண்ணவங்களே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதே விஷயத்தை தான் ஈலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸுக்கு பண்ணார். அவர் ராக்கெட்டோட செலவை 67 மில்லியன் கொண்டு வந்தார். ஸ்பீடை அதிகரித்தார். அந்த ராக்கெட்டை எப்படி ரீயூஸ் பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணார். உலகத்தோட நம்பர் 1 கவர்மெண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுற US கவர்மெண்ட்டையே ஸ்பேஸ் எக்ஸுங்கிற ப்ரைவேட் கம்பெனி கேரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரிசல்ட், நாசாவே அவங்களோட ஆஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி மூலமாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்லிங்கோட கோல் குளோபல் இன்டர்நெட் கவரேஜ். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இலான் மஸ்க் உலகத்தில் இருக்க எல்லா மூளைக்கும் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுவார். இந்த ஸ்பேஸ் கேமில் ஈலான் மஸ்க் மட்டும்தான் இருக்கார் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதில் ஒரு பார்ட் பி ஒரு பிளேயர் இருக்கார். அவர் தான் அமேசானோட CEO ஜெஃப் பெசோஸ். எஸ், 1994 ஜெஃப் பெசோஸ் நான் புக்ஸை மட்டும்தான் புக்ஸ் எல்லாம் ஆன்லைனில் விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் யாருமே நம்பலை. பட் இன்னைக்கு தேதியில் 2024 அமேசானோட மொத்த ரெவன்யூ $2 ட்ரில்லியன். கேட்கவே அதுதான் உண்மை. அவரோட கம்பெனி ப்ளூ ஆரிஜின் ஈலான் மஸ்க் மாதிரி ரஷ் பண்ணல, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போயிட்டுருக்காங்க. ப்ளூ ஆரிஜினோட கோலாக ஜெஃப் பெசோஸ் சொல்கிறது என்னென்னா, உலகத்தோட பிக்கெஸ்ட் ஃபேக்ட்ரிஸை நான் ஸ்பேஸுக்கு மூவ் பண்ண போகிறேன். பொல்யூஷன் ஸ்பேஸில் இருக்க போகுது. இந்த எர்த்தை நான் ஃபேக்ட்ரி ஃப்ரீ பார்க் மாதிரி வைக்க போகிறேன் அப்படின்றது. அவரோட கோலே க்ரேஸியாக இருக்குல்ல. ஆமாம், 1994 புக்ஸை விற்க போகிறேன் ஆன்லைன்லன்னு சொன்னப்போ எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அவரோட கோல் உண்மையாச்சுன்னா பிக்கஸ்ட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஸ்பேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். எர்த்தில் எந்த ஃபேக்ட்ரியும் இருக்காது. அந்த சேட்டலைட் யாரோடது, அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள். ஜியோ வரதுக்கு முன்னாடி நம்மளாம் இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுவோம்? MB கணக்கில் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சமாக லிமிட்டடாக தான் கிடைக்கும். ஆனால் ஜியோ வந்ததுக்கப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. நம்ம அம்மாட்டேருந்து நமக்கு வீடியோ கால் வருது, வாய்ஸ் மெசேஜ் வருது. நம்மளோட தாத்தா யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. இதே விஷயத்தை தான் ஈலான் மஸ்க் உலகம் முழுக்க பண்ண போகிறார். இவ்வளோ பெரிய விஷயத்த மிகப்பெரிய டீம் வச்சுருக்க ஒரு கவர்மெண்ட் பண்ணல, ஒரே ஒரு ஆள், ஒரு பிஸ்னஸ்மேன் அவர்கிட்ட கிடைக்கிற ப்ராஃபிட் மூலமாக பண்ணுறாரு. இதுக்கு பேர் தான் கேபிட்டலிசம். சில நேரத்தில் பிஸ்னஸோட க்ரீட் இந்த வேர்ல்டை பெட்டராக மாற்றும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஈலானும் பெசோஸும் மாற்றி $1 ட்ரில்லியன் பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்களும் நானும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? கேள்வியே ராக்கெட்டை பற்றி கிடையாது. கேள்வியே யார் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறா, யார் ஃபஸ்ட்டு கற்றுக்குறாங்க. அதுதான் ஈலானோட ராக்கெட்டை ஸ்டடி பண்ணுறது மூலமாக நம்ம பில்லியன் ஆயிட முடியும் நான் சொல்லலை.
கொஸ்டினே அவரோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு யார் ஸ்டடி பண்ணுறா, திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதுதான் மேட்ரு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அஸ் அ ஹியூமனாக ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். See you in next video.